அப்புறம் யாரோ ஒருத்தவங்க வந்து மயிறு வந்து பேசாதீங்கன்னு 2-3 கமெண்ட் பார்த்தா அதுக்கு வந்து ஒத்துவது. இது வருஷம் இது மாதிரி ஏதாவது நடக்குன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் இங்கே வந்து வயலும் வாழவும் பண்ணல, சிறுவர்களுக்கான கதைகளும் நாங்கள் சொல்லலை. இது ஒரு அடல்ட் ஷோ. அது ஆக்சுவலி 15+. நாங்கள் வந்து 15+க்கான ஒரு விஷயத்தை பார்த்து நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ இதில் எல்லா வார்த்தைகளும் வர்றது இயல்பு. பிடித்தவர்கள் பாருங்கள், பிடிக்காதவங்க அதை விட நான் குழந்தையோட பார்த்தா இப்படி பேசுகிறீங்களேன்னா உங்களை யார் முதல்ல குழந்தையோட பார்க்கலாமா இந்த ஷோவை பற்றி? அந்த ஒரு சென்ஸே இல்லாமல் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் ஏங்க எதை குழந்தையோட பார்க்கணும் ஒரு விஷயம் இருக்குல்ல. இது 15+ ஷோ, இதை நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். வி ஆர் அடல்ட்டு, நாங்கள் பேசுகிறோம். அப்போ அதை எப்படி குழந்தையோட நீங்கள் பார்க்க முடியும்னு கேட்குறேன். குழந்தைங்களுக்கு கார்ட்டூன் இருக்குது, நிறைய ஷோஸ் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். எவ்வளோ டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி சேனல்ஸ் இருக்குது, அது மாதிரி காமிங்க. அந்த உலகம் எவ்வளோ பெரிய உன்னதமானது, நாம் எப்படி இதெல்லாம் வந்து காலி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிலாம் பேசுங்க, அப்படிலாம் பாருங்கள். நான் குழந்தையோட பார்த்தேன் நீங்கள் மயிருன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா மயிருன்றத மயிர்னு தானே சொல்ல முடியும். இல்ல எல்லாத்த விட இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. நீங்க கூட்டு போற சினிமாலையும் வெளிய கடத்தெருவிலையும் பேசாத பேச்சுகளையோ அந்த மாதிரியான வார்த்தைகளோ பேசுறது இல்ல. ரொம்ப கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது வர்ற ஒரு வார்த்தையை நீங்க வந்து கோர்த்து பேச முடியாது. நண்பர்களோடு பேசுவது மாதிரி தான் இந்த ஷோ இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு பொறுப்பு துறவும் அதை நம்ம போட்டுட்டோம். சோ அப்படி இருக்கும்பொழுது அவ்வளோ கவனிச்செல்லாம் பேச முடியாது. கேட்ட வார்த்தைகள் தான். இங்க புதுசா யாரும் டிக்ஷனரியில போட்டு எடுத்து வரல. ஸோ இதுதான் மேட்டர். இந்த இடத்துல டக்குன்னு சொல்லணும் வந்தது. ஏன்னா 2 பேர் ஏன்னா நான் எவ்வளோ யோகியம் தெரியுமான்னு காமிச்சிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. அது அதுக்கான இடம் இது கிடையாது. இங்கே இப்படி தான் நண்பர்களோடு பேசுவது மாதிரி தான் இருக்கும். தட்ஸ் ஆல்.